நியூபார்ன் பேபி நியூமராலஜி. ம். ஸோ நியூபார்ன் பேபி நியூமராலஜி இது வந்து குழந்தைகள் பிறந்த உடனே அது பேர் வைக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜியில் வந்து அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு குறிப்பிட்ட எழுத்துல தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கையும் நம்ம வந்து மறுக்க வேண்டாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து அந்த பேர்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட சஜஷன் கொடுக்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலுமே அவங்களோட பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியோட கூட்டு எண்ணுக்கும், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1 சூரியன் தேதி 1/10/19 சூரியனில் பிறந்திருக்காங்க. அவங்களோட தேதி மாதம் வருடம் இந்த பிறந்த தேதியோட கூட்டு எண் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டெஸ்டினி நம்பர், அதாவது விதி எண்ணு நாங்கள் சொல்லுவோம். இது 2 தான் முக்கியமானது. ஓகே. அந்த பிறந்த தேதி எண் பிறந்த தேதியோட கூட்டு எண் இது 2க்கும் பொருத்தமாக பெயர் அமைக்கணும். ஒன்றும் இல்லை, நட்பு கிரகங்களோட பெயர் அமைக்கணும். இப்போ நீங்கள் 1ஆம் தேதி பிறந்தா சூரியன், இதோட கூட்டு எண்ணுமே 1 சூரியன் வருதுன்னா இந்த சூரியனுக்கும் உங்களோட பெயர் என்னோட நியூமெரிக்கல் வேல்யூ. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு ஆல்ஃபபேட்டுக்கும் ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, கரஸ்பாண்டிங் நியூமெரிக்கல் வேல்யூ இருக்குது. இதை ஒர்க் அவுட் பண்ணணும். இதை ஒர்க் அவுட் பண்ணி என்ன பெயர் அமைக்கணும், அதிர்ஷ்ட எண் அமைக்கணுன்றதை எங்கள் மாதிரி ப்ரொஃபஷனலோட ஆராய்ச்சி. அதையும் நாங்கள் பொருத்தமாக அமைச்சு கொடுத்துட்டோம்னா நீங்கள் நியூமராலஜி, அதாவது நியூபார்ன் பேபி நியூமராலஜினா என்னென்னா ஆரம்பத்திலே சரி பண்ணிடும். ஏன்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு அன்லக்கி பெயர் இருந்து அதை சரி பண்ணுறதுக்கும் நியூபார்ன் பேபி நியூமராலஜி நம்ம ஆரம்பத்திலே அமைக்கும் போது என்னென்னா அவங்க பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது, ஸ்கூலில் சேர்த்துறது, இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணும்போது என்னென்னா அது போயிடும், கரெக்டாக கொண்டு போயிடும். அந்த பிளானட் அதுவும் அவங்களோட பொறுப்புகளை எடுத்து நமக்கு சரியான வழிகாட்டியும் அமையும். இது நியூபார்ன் பேபி நியூமராலஜி. ஓகே. கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சு பேரை மாற்றணும், நமக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில் எதை தொட்டாலுமே சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பேரை மாற்றணும். அது பர்சனல் நியூமராலஜி. கரெக்டாக நியூபார்ன், அதுக்கப்புறம் பர்சனல் நியூமராலஜி. ஏன்னா நியூபார்ன் பிறந்த குழந்தை. இப்போ ஒரு அடல்ட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்சனல் நியூமராலஜி அந்த கேட்டகரியில் வந்துருவாங்க. இப்போ ஒரு வளர்ந்து ஒரு படித்து அவங்க வந்து ஒரு கரியருக்கு போகணும், ஒரு ஜாப் சர்ச்சிங் இருக்காங்க, ஒரு மேரேஜ் ஆகணும். ஸோ அவங்க லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது அல்லது செட்டில் ஆகிட்டும் அவங்க அந்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்ல டிஃபெக்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு வெற்றியே வரல அப்படிங்கும்போது நாம் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பிறந்த தேதிக்கும் கூட்டேனும் அவங்களோட பெயர் வந்து பொருத்தமாக இல்லைன்னா ஏதோ மிஸ் பண்ணியிருக்காரு, ஒரு அன்லக்கி நம்பர் இருக்கு அப்படின்னா அவருக்கு நடக்கிற ஹாப்பனிங்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர் நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜாக போயிட்டுருக்கும். லைஃப்பில் வந்து பெரிய சக்ஸஸ் அவங்க பார்க்க முடியாது. அப்போ என்னென்னா அதை இண்டிவிஜுவல் நேம் தான் அவங்க லைஃப்பை ரூல் பண்ணுது. அந்த நேமோட நியூமெரிக்கல் வேல்யூ, அவங்க அந்த நியூமெரிக்கல் வேல்யூ நான் சொல்கிறதுமே அது ஒரு பிளானட்டோட எண் தான். அப்போ அதை அனலைஸ் பண்ணும்போது என்னென்னா அன்லக்கி நம்பர் இருந்ததுன்னா அதை நாங்கள் லக்கி நம்பராக மாற்றிட்டு அதை ஒரு பர்டிகுலர் டேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரேயர். அதாவது இப்போ நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் நம்ம எழுதுறோம் கடவுள் பெயரை, அதே மாதிரி அவங்க பெயரே ஒரு குறிப்பிட்ட முறை ஒரு 10 டைம்ஸ் 14 டைம்ஸ் அந்த மாதிரி கணக்கு வரும். இதை எழுதுறதே என்னென்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வர்ஷிப் தான். நான் அதாவது ஹார்ட் ஒர்க்கு எஃபர்ட்டு நான் எடுக்கிறேன், இதுக்கு தகுந்த ரிவார்டு கொடுப்போம். ஏன்னா இப்போ பெயர் மாற்றம் பண்ணிட்டு நான் ஐடியில் உட்காந்துருந்தா எல்லாமே நடந்துடாது. இது எடுக்கிற முயற்சிகளுக்கு இது தகுந்த பலன் கொடுக்கும்.